இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக சங்கீதா அவர்களை அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அதை விஜய் அவர்கள் ஏற்கலையோ பின்பற்றலைன்னா என்ன ப்ராப்ளம்? பின்பற்றி தான் ஆகணும். இல்லைன்னா அது மேலே கிரிமினல் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுக்கப்படும். இப்போ அவங்க அந்த இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டுனா இவங்க பாட்டுக்கு உள்ளே போகலாம், அதை தடுக்க முடியாது. அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாட்டினாலுமே அதில் அவங்களுக்கு ஒரு ஒரே வீட்டில் அவங்க 2 பேரும் வாழ்வாங்க. அதாவது குறிப்பாக டைவர்ஸ் வாங்குற வரைக்கும். அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் பிளஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும் அவங்க அந்த அம்மா ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈக்குவல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இவர் கொடுத்தே தான் ஆக வேண்டும். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இவங்க ஒரு 3 BHK வில்லால வாழ்ந்துட்டு வராங்க, ரெசிடென்ஷியல் ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி 3 BHK அபார்ட்மெண்ட் வந்துட்டு சங்கீதா கொடுக்கணும். இவர் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வில்லால வாழ்ந்துட்டு இருக்கிறார், கிட்டத்தட்ட 50 to 80 CR அமௌண்ட் ப்ராப்பர்ட்டி ஒர்த்துனா அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வில்லா வந்துட்டு இவர் ரெடி பண்ணி தந்துதான் ஆக வேண்டும். அதுதான் நம்ம சட்டமும் சொல்லுது. இப்போ இவங்களுக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது என்ன கேட்டகரியில் இவங்களே கேட்க முடியும்? அதுக்குன்னு ஒரு ஆர்டர் எதுவும் இருக்கா கோர்ட்டில்? இவ்வளோதான் கேட்கணும், நீங்கள் இப்படி தான் வரைமுறை இருக்கு அந்த மாதிரி இவ்வளோதான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு நடிகையோட கேஸ் நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். 40 lakhs வந்துட்டு பர் மந்த் மெயின்டெனன்ஸ். 40 lakhsக்கு என்னங்க ஒரு செலவு இருக்க போகுது? சிம்பிள். நான் ஒரு நார்மல் சிவிலியன், எனக்கு சொந்த வீடு இருக்கு, சொந்த கார் இருக்கு, லைபிலிட்டிஸ் வந்துட்டு என் பேர்ல இல்லைன்னா எனக்கு 40 lakhs எல்லாம் தேவையே கிடையாது. அதனுடைய ஆல்மோஸ்ட் ஹாஃப்னு கூட சொல்ல முடியும். எனக்கு மந்த்லி ஒரு 1 to 2 lakhsல என்னோட எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ ப்ராப்பர் ஃபுட்டிங் நீ எவ்வளோ வேணாலும் கேளு, கோர்ட் அத்தனையும் கிராண்ட் பண்ணாது. கோர்ட் வந்துட்டு தன்னுடைய பர்சனல் மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர் ஃபுட்டிங், கிளோதிங், ஷெல்டர், மெயின்டெனன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அத்தியாவசியமான பொருட்களுக்கு மட்டும்தான், பொருட்கள்னு சொல்ல முடியாது, அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும்தான் the court will grant the order. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.